வணக்கம். பனை மரமும் அதன் பயன்களும். பனை மரமானது மழை காலத்தில் நீரை தரைக்கு அடியில் சேமித்து வைத்து தானாகவே வளரும் மரமாகும். இதன் இளமை பருவத்தை வடலி என்பர். இம்மரம் 30 மீட்டர் வரை வளரக்கூடியது. அத்துடன் 15 வருடங்களில் முதிர்ச்சி அடையும். பனை மரத்தை கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என்பர். இதனை கற்பகத்தருவுக்கு ஒப்பிடுவர். பனை மரத்தில் 34 வகை மரங்கள் உள்ளன. இவற்றுள் முக்கியமானது ஆண் மரம், பெண் பனை மரம் ஆகும். பனை மரத்தில் பெரும்பாலான இனங்கள் ஆப்பிரிக்கா, ஆசியா, நியூகினி, மடகாஸ்கர் போன்ற பிரதேசங்களை சேர்ந்தனவாகும். அதிகமான பனை மரங்கள் இலங்கை, இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, மியன்மார், வியட்நாம், சீனா போன்ற பிரதேசங்களில் காணப்படுகின்றன. பனையின் பயன்களை குறிப்பிடுவோமானால் உணவுப் பொருட்கள் பல உள்ளன. நுங்கு, பணியாரம், பதநீர், பனம்பழம், கருப்பட்டி, வெல்லம், பனஞ்சீனி, பனங்குட்டான், பனங்கற்கண்டு, பனமிட்டாய், பனங்கூழ், பனங்கிழங்கு, ஒடியல், புழுக்கொடியல், பனங்களிகள். உணவுப் பொருட்கள் அல்லாத ஏனையவை பனந்தும்பு, தூரிகை, பனையோலைப் பொருட்கள், அலங்காரப் பொருட்கள், ஈர்க்கு, நார்முடிகள், கூடைகள், பாய்கள், எரிபொருள், பன்னாடை, கொக்கரை, நடுமரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் துலா, கதவு, நிலை, தீராந்தி, பனையோலை விசிறி, பனையோலை கூரை, பனையோலை தட்டி, பனையோலை வேலி, குழந்தைகளுக்கு கிலுகிலுப்பை, நொங்கு வண்டி, பொம்மை, தொப்பி, கைவினைப் பொருட்கள். இதனை விட மருத்துவ குணங்கள் பல உள்ளன. நுங்கு உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது. உடற்சூட்டையும் வியர்க்குருவையும் தடுக்கிறது. பனஞ்சாறு இதில் கொழுப்பு, புரதம், கனிமங்கள், உயிர்ச்சத்துக்கள், இரும்பு, ஏரியம், சுண்ணாம்பு, கரிநீரகி ஆகியன காணப்படுகின்றன. எளிதில் செரிமானம் நடைபெறும். எலும்புருக்கி நோயை குணப்படுத்தும். ஈரல் நோயை குணப்படுத்தும். பனங்கற்கண்டு பனை வெல்லத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கண் பார்வை திறன் அதிகரிக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். கிட்னியில் கல் வராமல் தடுக்கிறது. அடுத்ததாக கருப்பட்டி மலச்சிக்கலை சரி செய்கிறது. உடல் எடையை குறைக்கிறது. கள்ளு வயிற்றுப்புண்ணை சரி செய்கிறது. சக்தியை அதிகரிக்கிறது. ஆண்மையை அதிகரிக்கிறது. அடுத்ததாக பனங்கிழங்கு வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை கொடுக்கிறது. பனங்கிழங்கும் கருப்பட்டியும் சேர்த்து சாப்பிட்டால் இரும்பு சத்து கிடைக்கிறது. பனங்கிழங்கு உப்பு, மிளகு, பூண்டு இவற்றை சேர்த்து சாப்பிட்டால் வாய்வு பிரச்சனை தீரும். பனையோலை வீடு குளிர்ச்சியை கொடுத்து நோய் வராமல் பாதுகாக்கிறது. தேசிய ரீதியில் பனந்தொழிலால் 7 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. பாவலர் அறிவுமதி அவர்கள் பனைமரமே பனைமரமே என்ற பாடலில் பனம் பொருட்களை பற்றி அழகாக கூறுகிறார். ஆகவே நாங்கள் பனை வளத்தை பாதுகாப்போம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி இச்சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.